உங்க பையனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை வருஷமா வளர்த்த என்னை விட உனக்கு ரொம்ப அவனை பத்தி அதிகமா தெரியுமாக்கு? கன்ஃபார்மா தெரியும். ஆமா, நீங்க அவருக்கு ஒரு செயின் போட்டீங்களே, அது என்னாச்சுன்னு சொன்னாரா? ஆமா, கொக்கின்னு எழிஞ்சு போச்சு, அதனால போடலன்னு சொன்னேன். ஒரு வருஷம் அரியர் எக்ஸாம் ஃபீஸ் அதை வச்சுதான் எழுதினாரு. அப்ப உனக்கு முன்னாடி இன்னொரு வழியை லவ் பண்ணானே, அதை உங்கள்கிட்ட சொன்னானா? அந்த பிள்ளைக்கு ஓகே சொல்லுங்கன்னு வச்சுக்கா, இப்படி முன்னாடி நீ பேசிட்டே இருக்க மாட்டீங்க. ஓ, அதான் வீட்டுல சொல்லிடலான்னு சொன்னப்ப எங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் அறிவே இல்ல, எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னாரா? நாங்க காலேஜ் படிக்கும் போது வீட்டுல நிம்மதியே இல்ல, உன் கூட இருக்கிறப்பதான் சுதந்திரமா இருக்குன்னு சொன்னாரு. அப்ப அவன் பாதி நாள் காலேஜுக்கு போகாம கட்டடிச்சா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனாலும் உங்க பையனுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன், இல்லாட்டி பாலுங்க இடத்துல தள்ளி இருப்பீங்க. இப்ப மட்டும் அம்மா, இன்னைக்கு நாளெல்லாம் நல்லா இருந்துச்சா? ஆமா, உனக்கு ஒரு செயின் போட்டு விட்டு அதை என்ன பண்ணேன்னு சொன்ன? அதான் இன்னைக்கு சொன்னேன்லம்மா, அந்த செயின் கழுத்து இறுக்கி கொக்கி அரியர் கிளியர் பண்றதுக்கு பணம் கட்டணும்னு சொன்னே, அதுவா? ஏய், என்னடி சொல்லி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? உன் பழைய லவ்வர் கிட்ட கேட்க வேண்டியதானே? மா, நீ என்னமா பண்ணி வச்சிருக்க? எது கோவப்படுற? நாங்க தான் அறிவில்லாதவங்களாச்சு, நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். எங்கோட இருக்கிறது கஷ்டம்னா காலேஜுக்கு போக வேண்டியதானே, சுதந்திரமா இருக்கு. காலேஜ்ல தான் நான் இருப்பனே, சோ கடுப்பாகும், கிளாஸ் கட்டடிக்க வேண்டி வரும், அப்படித்தானங்க?